அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தை மாதம் முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகின்றன, அதிரடியான பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் மிகவும் வலுவாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தை மாதம் முடிவதற்குள், அதாவது ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 12ஆம் தேதி முடிவதற்குள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல வகையான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் உறுதிப்படுத்தக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தையும் விலக்கி முன்னேற்றம் நிறைவாக பெற வேண்டும் என்றால் எந்த ஒரு காரியத்தையும் நன்கு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்திற்கு நிறைவாக வழிவகை செய்கிறது. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருந்தும் ஜென்மராசியை குரு பகவான் வலுவாக பார்த்தும் அதற்கான பலன்கள் கிடைக்காத அமைப்பில் வக்ரகதியில் வலம் வந்தாருங்க. தற்போது முழு சுபகிரகமும் முதன்மை சுபகிரகமுமாக இருக்கக்கூடிய குரு பகவான், தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த தை மாதம் அமைய போகிறது. எனவே வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் முன்னேற்றத்திற்கான முதன்மையான நற்பலன்களையும் கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் குரு வக்ர நிவர்த்தி பெறுவதால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முதன்மையான யோகம் கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பாக மாற்றி அமைக்க போகிறாருங்க முழு சுபகிரகமான குரு. ஏனென்றால் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. எனவே திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக தங்களுடைய வாழ்வில் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைவான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவினுடைய பார்வை அபரிவிதமான யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவேதான் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சற்று நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்று சுகஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார் சனி 4லும் 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் வலம் வருகின்றன. இந்த 3 கிரகநிலைகளின் அமைப்பில் மட்டும் இந்த தை மாதத்தில் எந்த மாறுதலும் இல்லை. இந்த 3 கிரகநிலைகளும் அதே இடத்தில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்கள் நிறைவாக உண்டு. ஏனென்றால் சுகஸ்தானத்தில் இறுதி கட்டத்தில் சனி வலம் வந்து கொண்டிருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கிறாருங்க ராகு. அதைவிட லாபஸ்தானத்தில் அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க மோட்சக்காரகரான கேது. எனவேதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பான நன்மை உறுதியாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் சனி ராகு கேதுவின் அமைப்பால் கிடைப்பதற்கான யோகம் திட்டவட்டமாக இந்த தை மாதத்தில் உண்டு. குறிப்பாக எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் தனலாபம் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார் மோட்சக்காரகரான கேது. ஆனால் ராசியின் அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். வக்ரகதியில்
அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடத்தில் நுழைகிறாருங்க. பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிப்பதை விட அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பது நல்ல மாற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையிலும் நிறைவான முன்னேற்றத்தை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் எளிதில் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே பல்வேறு வகையில தடை தாமதத்தை சந்தித்து வந்த சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. நீண்ட காலமாக தங்களுடைய வாழ்வில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தடையும் தாமதமும் ஏற்பட்ட சூழலில் அவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே மிக சிறப்பான நல்ல மாறுதல் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக மாற்றி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சூரியன் வலம் வரப்போகிறார். 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் அமர்ந்திருப்பது அனைத்து விதமான தடை தாமதங்களை தகர்த்தெறிந்து அனைத்திலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் வலம் வரப்போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. எந்த ஒரு காரியத்தை திட்டமிட்டாலும் அதில் இருக்கக்கூடிய தடைகளை நன்கு கணித்து அதற்கு ஏற்றவாறு பணிகளை சிறப்பாக மாற்றுவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக சூரியன் அள்ளி கொடுக்கிறார். சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இந்த மாதத்தின் துவக்கத்தில் வலம் வருகிறார். பெரும்பாலும் 12 இடங்களில் வலம் வந்தாலும் கூட சந்திரன் மிக நிறைவான முன்னேற்றத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறார். சூரியன் எப்படி 3ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாரோ அதே போன்று சந்திரனின் அமைப்பும் நல்ல மாற்றத்தை உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. இந்த வேளையில் மிகவும் வலுவாக சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. சுகஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பிற்பகுதியிலும் சுக்கிரன் வலம் வருவது மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் பணமழை கொட்டப் போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் தடையின்றி உங்களை வந்து சேர்வதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் 2, 3, 4 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. குடும்பஸ்தானம், தைரியஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைவான மாற்றமும் அதிரடியான முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தை மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது பொங்கல் பண்டிகை, தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணம் வரக்கூடிய இந்த வேளையில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் மிக பெரிய அளவிலான தடைகள் விலகி பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் தடையில்லாமல் கிடைக்கும்.